வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு சார்பில் 2026ஆம் ஆண்டு கேலண்டரை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். கவர்னர் பெயரில் போலி முகநூல் கணக்கு துவங்கி ஆன்லைன் மோசடி செய்ய முயற்சித்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் போலி பத்திரம் மூலம் நில மோசடியில் ஈடுபட்ட அரசு ஊழியர் உட்பட 2 போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் பெரும் புயலை கிளப்பியுள்ள போலி மருந்து வழக்கை பல்வேறு அரசியல் கட்சிகளின் கோரிக்கைகளை ஏற்று வழக்கை சிபிஐ மற்றும் தேசிய புலனாய்வு குழு விசாரணைக்கு கவர்னர் பரிந்துரை செய்துள்ளார். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு சார்பில் 2026ஆம் ஆண்டு கேலண்டரை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையின் மூலம் 2026ஆம் ஆண்டுக்கான மாத கேலண்டர் வெளியீட்டு விழா சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி 2026ஆம் ஆண்டுக்கான மாத கேலண்டரை வெளியிட்டார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் மற்றும் துறை அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். உலக சுற்றுலா தரவரிசையில் 2ஆம் நகரமான புதுச்சேரியின் பழமை புதுமைகளை போற்றும் வகையில் எழில்மிகு புதுச்சேரி நகரத்தின் பல்வேறு காலகட்டத்தின் அன்றைய தோற்றமும் இன்றைய தோற்றமும் அழகிய வண்ணப் படத்துடன் நேர்த்தியாக இந்நாட்காட்டி உருவாக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெரும் புயலை கிளப்பியுள்ள போலி மருந்து வழக்கை பல்வேறு அரசியல் கட்சிகளின் கோரிக்கைகளை ஏற்று வழக்கை சிபிஐ மற்றும் தேசிய புலனாய்வு குழு விசாரணைக்கு கவர்னர் பரிந்துரை செய்துள்ளார். புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரம் பெரும் புயலை கிளப்பியது. காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் போராட்டம் நடத்தியதோடு இவ்வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி கவர்னரிடம் மனு அளித்தனர். இந்த நிலையில் இந்த போலி மருந்து விவகாரத்தில் பல மாநிலங்கள் தொடர்பும் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களின் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து நாடு முழுவதிலும் நடைபெற்றுள்ள இந்த போலி மருந்து வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தினால் பல்வேறு நிர்வாக சிக்கலால் காலதாமதமாகும். அதனால் இவ்வழக்கை சிபிஐ மற்றும் என்ஐஏ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டி மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கவர்னர் கைலாஷ்நாதன் பரிந்துரை செய்துள்ளார். கவர்னரின் இந்த அதிரடி உத்தரவால் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கவர்னர் பெயரில் போலி முகநூல் கணக்கு துவங்கி ஆன்லைன் மோசடி செய்ய முயற்சித்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் பெயரில் முகநூல் ஃபேஸ்புக் கணக்கு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த போலி கணக்கை பயன்படுத்தி பொதுமக்களை தொடர்பு கொள்ளும் மர்ம நபர்கள் அவர்களது மொபைல் போன் எண்ணையும் கேட்பதாகவும் பின்னர் அவர்களை ஏமாற்றி பண பரிமாற்றம் செய்ய தூண்டுவதாக புகார்கள் வந்தன. இந்த நிலையில் அந்த போலி முகநூல் கணக்கை மத்திய போலீஸ் அதிகாரி சந்தோஷ்குமார் என்பவர் பெயரில் இருந்து ஒரு விளம்பரம் வந்தது. அதில் வீட்டு உபயோகப் பொருட்களான நாற்காலி, மேஜை பொருட்கள் குறைந்த விலைக்கு விற்கப்படுவதாகவும் அதற்கு முன்பணம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய புதுச்சேரி கவர்னர் தமிழிசை பெயரில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கு போலி செய்தி அனுப்பிய மோசடி செய்ய சதி நடந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கவர்னர் முதலமைச்சர் முன்னிலையில் நடந்த சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் பேசிய மாற்றுத்திறனாளி ஒருவர் அரசு தங்களை கண்டு கொள்வதில்லை என கூறியதால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா இன்று காமராஜர் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடந்தது. இந்த விழாவிற்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் கைலாஷ்நாதன் ஆகியோர் தலைமை வகித்தனர். இவ்விழா மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு பேச அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்போது பேசிய அந்த மாற்றுத்திறனாளி புதுச்சேரி அரசு மாற்றுத்திறனாளிகளை கண்டுகொள்வதில்லை என்றும் இதுவரை அரசு திட்டங்கள் எதுவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டதில்லை என்றும் கூறி தனது ஆத்திரத்தை கவர்னர் முதலமைச்சர் முன்பு கொட்டி தீர்த்தார்.
விழாவில் புதுச்சேரி கவர்னர், முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் துறை இயக்குநர்கள் கலந்து கொண்ட நிலையில் அவர்களுக்கு முன்னிலையில் அவர்களுக்கு முன்பாகவே மாற்றுத்திறனாளி இப்படி பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவரது பேச்சுக்கு அங்கே கூடியிருந்த மாற்றுத்திறனாளிகளும் ஆதரவு தெரிவித்தனர். மேலும் ஒன்றாக எழுந்து நின்று அவர் பேசியது சரிதான் எனவும் முழக்கமிட்டனர். இதனால் விழாவில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கிருந்த காவல்துறையினர் உடனடியாக அவர்களை சமாதானப்படுத்தினர். அதன் பிறகு விழாவை தொடர்ந்து பின்னர் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் முதல்வர் மற்றும் கவர்னர் வழங்கினர். புதுச்சேரியில் போலி பத்திரம் மூலம் நில மோசடியில் ஈடுபட்ட அரசு ஊழியர் உட்பட 2 வரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தின் பின்புறம் வழக்கறிஞர் ரவி என்பவருக்கு சொந்தமான சுமார் 2000 சதுர அடி நிலம் உள்ளது. இதனிடையே மின்துறை ஊழியர் கோடீஸ்வரன் மற்றும் ரெஸ்ட்ரோபார் நடத்தி வரும் அவரது சகோதரர் மோகன்ராஜ் ஆகியோர் போலி பத்திரம் தயார் செய்து நிலத்தை விற்க முயற்சிப்பதாக வழக்கறிஞர் ரவி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் சகோதரர்கள் போலி பத்திரம் தயார் செய்து நிலத்தை விற்க முயற்சி செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவானவர்களை தேடி வருகின்றனர். இதனிடையே போலி பத்திரம் தயார் செய்ய அவர்களுக்கு உடந்தையாக இருந்த ராணி, கோவிந்தன், அன்பு, கணேஷ் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் வழக்கறிஞரின் இடத்தை போலி பத்திரம் மூலம் அரசு ஊழியர் மோசடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதை கண்டித்து சாவித்ரி நகர் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் கடந்த சில மாதங்களாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 1 மாதமாக சாவித்ரி நகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பதுதான் காரணம் என குற்றம் சாட்டி அப்பகுதியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் சாவித்ரி நகர் நுழைவு வாயிலில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தரமற்ற குடிநீரை பாட்டில் மற்றும் குடங்களில் ஏந்தி வந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதுகுறித்த தகவல் அறிந்த புதுவை அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மலாடி கிருஷ்ணராவ் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. 1 மணி நேரமாக நடைபெற்ற போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்கும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் உள்ள மதுபான கடை உரிமையாளர்கள், ரெஸ்ட்ரோபார் உரிமையாளர்கள், ஹோட்டல் உரிமையாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உயர் போலீஸ் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அரசு விதிமுறைகளை ஹோட்டல் உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டும், ஹோட்டலுக்கு வரும் முதியோர், குழந்தைகள் உள்ளிட்ட சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், விபத்துக்கள் நேரிடாமல் பாதுகாப்பான முறையில் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட அறிவுரைகள் காவல்துறை சார்பில் வழங்கப்பட்டன. அரியாங்குப்பம் தொகுதியில் சுமார் 32 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் அரியாங்குப்பம் தொகுதி காக்கையன்தோப்பு கிராமத்தில் உள்ள சோழபுரம், எம்ஜிஆர் தெரு மேற்கு விரிவாக்கம் பகுதியில் ரூபாய் 22.50 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் மற்றும் வடிகால் வசதிகள் அமைக்கும் பணிகள், எம்ஜிஆர் தெரு கிழக்கு விரிவாக்கம் பகுதியில் ரூபாய் 10.11 லட்சம் செலவில் தார் சாலை மற்றும் வடிகால் வசதிகள் அமைக்கும் பணிகள் ஆகிய பணிகள் நேற்று தொடங்கியது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி எம்எல்ஏ பாஸ்கர் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காமராஜர் குறித்து தொடர்ந்து அவதூறாகவும் இழிவாகவும் பேசி வரும் யூடியூபர் முக்தார் அகமதுவை கைது செய்ய கோரி புதுச்சேரியில் நாடார் சங்கங்களின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் தமிழக முதல்வர் மறைந்த காமராஜர் குறித்து தொடர்ந்து யூடியூபர் முக்தார் அகமது தொடர்ந்து அவரது யூடியூபில் அவதூறாகவும் அவரை இழிவுபடுத்தும் வகையில் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருவதை கண்டித்து புதுச்சேரியில் இருக்கும் அனைத்து நாடார் சங்கங்களின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி சுதேசி மில் அருகே நடைபெற்றது. இதில் நாடார் சங்கங்களை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முக்தார் அகமதுவை கண்டித்தும் அவரை கைது செய்ய கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்களுக்கு பென்ஷன் வழங்க வலியுறுத்தி ஆசிரியர்கள், ஊழியர்கள் பள்ளி கல்வித்துறை முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு அரசு ஊழியர்கள் சங்கங்களின் கௌரவ தலைவர் சேஷா சலம் தலைமை தாங்கினார். சங்க தலைவர் வின்சென்ட் முன்னிலை வகித்தார். ஆசிரியர் விக்டோரியன், சேவியர், நிக்சன், ஆசிரியர்கள் சிவபெருமான், அருள்ராஜ், சக்திவேல், ஜெயா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியில் இயங்கும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு 6 மாத சம்பளம், 7 மாத பென்ஷன் வழங்க வலியுறுத்தி ஊழியர்கள், ஆசிரியர்கள் கோஷங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் அமைந்துள்ள ஐயப்பன் ஆலயத்தில் யாகசாலை பூஜை மற்றும் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாலை ஐயப்பன் சிறப்பு அலங்காரத்தில் புலி வாகனத்தில் எழுந்தருளி பேண்ட், சண்டை மேளம், மங்கள வாத்தியம் அடித்து சிறப்பு வான வேடிக்கையுடன் வாலாஜாபாத் முக்கிய வீதி வழியாக வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஏராளமான பொதுமக்கள் ஐயப்பனுக்கு தீபம் காண்பித்து தரிசனம் செய்தனர். அதன் பின்பு ஐயப்பன் ஆலயத்துக்கு வந்தவுடன் சிறப்பு ஊஞ்சல் சேவை உற்சவம் மற்றும் மலர் பூஜையானது நடைபெற்றது. அதன் பின்பு 18 படிக்கு கற்பூரம் ஏற்றி ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பன் பாடல் பாடி தரிசனம் செய்தனர். இதில் பி. சுந்தரராமன், கே. தியாகராஜன், பி. சேகர், என். பாண்டியன், ஆர். சக்திவேல் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதியின் 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி தொண்டமானத்தம் ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். அதனை அடுத்து கார்த்திகேயன் தலைமையில் தொண்டமானத்தம் காங்கிரஸ் தலைவர்கள், தெற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கர் பாபு, வடக்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராமு, மகளிர் காங்கிரஸ் தலைவி, மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்களுக்கு கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி முதற்கட்டமாக தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் செந்தில்குமார், மாணவர் காங்கிரஸ் தலைவர், மகளிர் காங்கிரஸ் தலைவி, ஊசுடு தொகுதி காங்கிரஸ் பேரியக்கத்தின் வட்டார தலைவர்கள், மாநில தலைவர்கள், அனைத்து தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் ஊசுடு தொகுதியின் காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். மேல்வருமத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தினர் காரைக்கால் வட்ட தலைவர் ஓம் சக்தி குமார் அவர்களின் 6வது பிறந்த நாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் தஞ்சை கிழக்கு பகுதி காரைக்கால் வட்ட தலைவர் ஓம் சக்தி SP சிவகுமாரின் 60வது பிறந்த நாள் விழா அம்மையார் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், முன்னாள் காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், காரைக்கால் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், பாரதிய ஜனதா கட்சி டாக்டர் விஷ்ணேஸ்வரன், தஞ்சை கிழக்கு பகுதி துணைத் தலைவர் ஓம் சக்தி ராஜா, மேல்மருவத்தூர் ஓம் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர், காரைக்கால் வட்டமன்ற பொறுப்பாளர்கள், 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், உறுப்பினர்கள், நண்பர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டாடினர். காலாப்பட்டு அமலா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் இயங்கி வருகின்ற அமலா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளியின் தாளாளர் தேவநேசம் தலைமையில் நடந்த விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து மாணவர்கள் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் சிறப்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு கருத்தரங்கம் நடந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள், பெற்றோர்களுக்கு பள்ளியின் சார்பில் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டு அனைவருக்கும் கேக் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் முடிவில் பள்ளி நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரியாணி விருந்தில் பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் பங்கேற்றனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் நீண்ட காலமாக நிலவி வரும் கழிவுநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் தொகுதி முன்னாள் MLA நந்தா சரவணன் மனு அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி மக்களுடன் சென்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தார். அவர் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் கழிவுநீர் குடியிருப்பு பகுதியில் சாலைகளில் தொடர்ந்து வெளியேறி பொதுமக்களின் உடல் நலம், சுகாதாரம், அன்றாட வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக கடந்த வருடம் ஜூன் மாதமும் இந்த வருடம் ஜூலை மாதமும் இந்த பாதாள சாக்கடை பிரச்சினை சம்பந்தமாக பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவில்லை. மேலும் பாதாள சாக்கடை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவில்லை என்றால்
மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு மாபெரும் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று கூறினார். மனுவை பெற்றுக்கொண்ட தலைமை பொறியாளர் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்நிகழ்வில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், சண்முகம், பாபு, பாஸ்கர் என்ற ஆறுமுகம், பிரகாஷ், சங்கரலிங்கம், முருகன், விநாயகமூர்த்தி, ஜெயராஜ், ஆறுமுகம், தனம் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் நல சங்கத்தினர் கருணை அடிப்படையில் பணி வழங்க வலியுறுத்தி உள்ளாட்சி அலுவலகம் முன் 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கப்படும் என்ற முதல்வரின் வாக்குறுதியை நிறைவேற்றாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் நல சங்கத்தினர் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன் நேற்று குடும்பத்தினருடன் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர். இந்த நிலையில் 2வது நாள் போராட்டத்திற்கு சத்யன் தலைமை தாங்கினார். பிரபு, கவிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர் சம்மேளனம் ஆலோசகர் ஆனந்த கணபதி, அமைப்பு செயலாளர் கலியபெருமாள், செயலாளர் வேளாங்கண்ணிதாசன், ஓய்வூதியர்கள் சங்க அமைப்பு செயலாளர் ஆனந்தராஜன் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். நேரு எம்எல்ஏ, அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் முனுசாமி சிறப்புரையாற்றினர். இந்த நிலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சந்தானலட்சுமி வயது 35, லலிதா வயது 39 ஆகியோர் நேற்று அடுத்தடுத்து மயங்கி விழுந்தனர். அவர்களை போராட்டக் குழுவினர் மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கொட்டும் பணியிலும் இரவிலும் போராட்டம் தொடர்ந்ததால் பரபரப்பு நிலவியது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு சார்பில் 2026ஆம் ஆண்டு கேலண்டரை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். கவர்னர் பெயரில் போலி முகநூல் கணக்கு துவங்கி ஆன்லைன் மோசடி செய்ய முயற்சித்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் போலி பத்திரம் மூலம் நில மோசடியில் ஈடுபட்ட அரசு ஊழியர் உட்பட 2 போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் பெரும் புயலை கிளப்பியுள்ள போலி மருந்து வழக்கை பல்வேறு அரசியல் கட்சிகளின் கோரிக்கைகளை ஏற்று வழக்கை சிபிஐ மற்றும் தேசிய புலனாய்வு குழு விசாரணைக்கு கவர்னர் பரிந்துரை செய்துள்ளார். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.